வணக்கம் நேயர்களே. கடந்த தொகுப்பில் இரும்பு சத்து குறைபாடு பற்றிய காரியங்களை குறித்தும் அதற்கான உணவு முறைகளை குறித்தும் நம்ம பார்த்தோம். இன்று இந்த தொகுப்பில் இரும்பு சத்து குறைபாடினால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இரும்பு சத்தினால் இரும்பு சத்து குறைபாடால் என்ன அறிகுறிகள் ஏற்படும் என்று பார்த்தால், அந்த கர்ப்பிணி தாய்க்கு அதிகமான உடற்சோர்வு ஏற்படும். பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் அதிக உடற்சோர்வு ஏற்படுவது இயல்பு. ஆனால் இந்த இரும்பு சத்து குறைபாடு, அதாவது இரத்த சோகையில் அதிகமாக அவர்களுக்கு உடற்சோர்வு, அதாவது எழுந்து ஒரு வேலை செய்யக்கூட முடியாத அளவுக்கு ஒரு உடற்சோர்வு இருக்கும். மூச்சு வாங்குதல், இதுவும் பொதுவாக கர்ப்ப காலத்தில் இயல்பாக மூச்சு வாங்குறது இயல்பு. ஆனால் இந்த இரத்த சோகையில் பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் தூரம் அவங்க நடந்தாலே அவங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். உடனே அது கம்மியாகாது, இன்னும் அது ரொம்ப நேரம் அது மூச்சு வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதய படபடப்பு, இதயம் அப்படியே படபடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தலைவலி, தலை சுற்று, இந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் ஒரு அறிகுறியாக அந்த கர்ப்பிணி தாய்க்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிரசவ காலத்தில் அதிகமாக இரத்தப்போக்கு வருவதற்காகவும் இரத்தப்போக்கு உருவாவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இரும்புச்சத்து குறைபாடுனால பிரசவ கால நேரத்தில் அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நாம் தவிர்ப்பதற்கு அதிகமான இரும்புச்சத்துள்ள ஆகாரங்கள் உட்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். குழந்தைக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று பார்த்தால், குழந்தைக்கு அது ப்ரீமெச்சூர் டெலிவரி, அதாவது குறை மாத பிரசவமாக வாய்ப்பு இருக்குது. எடை குறைவுடன் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பச்சிளம் குழந்தைக்கே இரத்த சோகை, அனீமியா உருவாவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைக்கும் அதிகமான இந்த இரத்த சோகையினால் பாதிப்பு உண்டாகும். குறிப்பாக இந்த இரத்த சோகையை தவிர்ப்பதற்கு என்னென்ன வகையான உணவுகளை நம்ம உட்கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம். குறிப்பாக இந்த இரும்பு சத்து எந்தெந்த உணவுகளில் இருக்குதுன்னா, இதை 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று விலங்குகள் இருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து, இன்னொன்று அதாவது தாவரங்கள், பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய உணவு இரும்பு சத்து. இது 2ஆக நம்ம பிரிக்கிறோம். இது 2க்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக இந்த விலங்குகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து நம்ம உடலில் உடனே அப்சர்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் இந்த விலங்குகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து நமக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இந்த தாவரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து என்ன ஆகும் பார்த்தா, உடனே இது அப்சர்வ் ஆகாது, உடனே உடல் ஏற்றுக்கொள்ளாது. இது ஏற்றுக்கொள்ள வேண்டும்னால் கூட இன்னொரு சத்தும் தேவைப்படுது. அது பேர் தான் விட்டமின் சி என்கிற சத்து. இந்த விட்டமின் சி சத்து இந்த தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து நம்ம உடல் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த விட்டமின் சி சத்தும் மிக மிக அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து சில உணவுகளால் நம்ம உடல் ஏற்றுக்கொள்ளாமலும் தடுக்கப்படும். அது என்னென்ன உணவுகள் பார்த்தா, டீ, அதிகமாக டீ உட்கொள்வது, அதிகமாக காஃபி, இல்லை அதிகமாக இந்த கால்சியம் பொருள்கள், இந்த டீ, காஃபி, இந்த 2 பொருள்கள் அதிகமாக நம்ம உட்கொள்ளும்போது இந்த இரும்பு சத்து நம்ம உடலில் ஏற்றுக்கொள்வதை தடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பார்க்கும்போது நம்ம ஹோட்டல் போகும்போது ஒரு இட்லியோ தோசையோ சாப்பிட்டு நம்ம உடனே ஒரு டீ குடிப்பது ஒரு வழக்கம். அந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துகள் நம்ம உடலில் சென்றடைகிறத தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக டீ, காஃபி உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த குறிப்பாக உணவுக்கு அப்புறம் உடனே டீ, காஃபி குடிப்பதை நம்ம தவிர்ப்பதும் இன்னும் சிறந்த விஷயம். இன்னும் இதற்குறித்த மற்ற இந்த இரும்பு சத்து இன்னும் மற்ற என்னென்ன உணவுப் பொருட்கள் இருப்பது என்பதை குறித்து அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.